பாருங்க ஷவாகிரு வதீஃபியத்துன் லிஸ்ஸூதியாத்தி பிமுஸ்தஷ்ஃபல் மலிகி அப்துல் அசீஸ் லில் ஹர்ஸில் வதனி பில் அஹ்ஸா. ரைட், என்ன சொல்லிக்குது? ஷவாகிர் வதீஃபியா. நான் சொன்னேன் இன்னொரு சொல், ஷவாகிரு வதீஃபியத்துன். ஷவாகிரு ஷாகிரத்துன்ற பன்மை ஷவாகிர். ஷவாகிரு வதீஃபியா என்றால் என்ன? தொழில் வெற்றிடங்கள், ஜாப் வேகன்சிஸ். லிஸ்ஸூதியாத் சவுதி பெண்மணிகளுக்கு, சவுதியுன் சவுதியத்துன் சவுதியாத் சவுதி பெண்களுக்கான வேலை வெற்றிடங்கள் எங்கே இருக்கிறது? பிமுஸ்தஷ்ஃபல் மலிக் அப்துல் அசீஸ் லில் ஹர்ஸில் வதனி. ஹர்ஸுல் வதனி சொன்னால் தேசிய படை. ஹர்ஸ்ன்றது இங்க நாங்க படை என்ற கருத்துல மொழிபெயர்க்க வேண்டும். அது ஹர்ஸுல் ஜும்ஹூரி என்று சொல்லுவாங்க. ஹர்ஸுல் ஜும்ஹூரி என்று சொன்னால் அந்த நாட்டு படைக்கு சொல்றது. ரைட், அப்ப தேசிய படைக்கான மன்னர் அப்துல் அசீஸ் வைத்தியசாலையில், சரியா, தேசிய படைக்கான இது போர்சஸுக்குரிய ஹாஸ்பிட்டல். அதாவது தேசிய படைக்கான மன்னர் அப்துல் அசீஸ் வைத்தியசாலையில், முஸ்தஷ்பான்னு சொன்னால் இது ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலையில் சவுதி பெண்களுக்கான வேலை வெற்றிடங்கள். இங்க பில் அஹ்சான்னு சொல்றது அஹ்சான்ற இடத்தில் இருக்கின்ற, கொழும்பு கண்டி மாதிரி ஒரு சிட்டியிட பெயர். அஹ்சா என்ற நகரத்தில் அமைந்துள்ள தேசிய படைக்கான மன்னர் அப்துல் அசீஸ் வைத்தியசாலையில் சவுதி பெண்களுக்கான வேலை வெற்றிடங்கள். ஃபன்னியத்து தம்ரீதுன்னு சொன்னால் நேசிங் ஃபீல்ட். இங்க ஃபன்னியான்றது மஜால்ட கருத்து, துறை. தம்ரீது என்று சொல்றது தாதியல் துறை. தம்ரீது என்றால் நேசிங், சரியா? நேசிங் ஃபீல்ட்ல தான் இந்த வேகன்சி சீக்குது. தம்ரீது என்றால் தாதியல் துறைய. சரி, இப்ப பாருங்க, இப்ப இதுல பாருங்க கம்பெனியில, அதாவது இப்படி பேர் இருக்குது, முஸ்தஷ்பா இருக்குது, ஹாஸ்பிட்டல்ல தான் இது இருக்குது. அது யார், எந்த பேர், முஸ்தஷ்பாட பேர் இருக்குது, எங்க இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எந்த ஃபீல்ட், எந்த இது? நேசிங் ஃபீல்ட், அதாவது தாதியல் துறை. இப்ப முத்தல்லபாத்னு சொல்றாங்க. முத்தல்லபாத்னா நாங்க ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஷுரூத்தல் மத்லூபா, வேண்டப்படுகின்றவைகள். முத்தல்லபுன் அடப்பன்ம முத்தல்லபாத்துன், வேண்டப்படுகின்றவைகள். என்ன வேண்டப்படுகின்ற விஷயங்கள் என்ன? இங்க பாருங்க, முதலாவது இதெல்லாம், அதாவது இந்த 5 விஷயமும் நிபந்தனைகள் தான். இதுக்கு நாங்க முத்தல்லபாத்னு சொல்லுவோம். மேலும் ஷுரூத் அல் மத்லூபான்னு சொல்லுவோம். அஷ்ஷுரூத் அல் மத்லூபா அல்லது ஷுரூத்துன் மத்லூபத்துன்னு சொல்லுவோம். முதலாவது என்ன? டிப்ளோம் தம்ரீத். டிப்ளோம்ன்றது டிப்ளோமா இன் நேசிங். டிப்ளோமு தம்ரீதின் முதாஃப் இலையில சொல்லப்பட்டிருக்கு. தாதியல்ல டிப்ளோமா, அதாவது நேசிங்ல டிப்ளோமா படிச்சோம். டிப்ளோமா இன் நேசிங் பித்தக்தீர் ஜய்யிதின் ஃபஅலா. இது பித்தக்தீர்ன்றது பாஸ் ஆகி நிலை, அதாவது தக்தீர் எக்ஸலன்ட் பாஸ்ன்னு சொல்லுவோமே. தக்தீர் ஜெய்துன்றது குட் பாஸ், சரியா? சிறந்த பெருபேருடன், அது நிலையுடன், அல்லது ஃபஅலா அதற்கு மேல. அப்ப அதாவது குட் பாஸ் அல்லது அதுக்கு மேல. ஃபஅலான்றது என்ன? அதுக்கு மேல. அப்ப அட்லீஸ்ட் அலல் அக்கல் ஜெய்யித், தக்தீர் ஜெய்யித். தக்தீர்னா உங்களுக்கு தெரியும், அதுல நாங்க ஒரு டிகிரி டிப்ளோமா இது ஸ்டார்ட் ஆகும் பெரும்பாலும், சரியா? உதாரணமாக நாங்க சொல்லுமே குட் பாஸ், வெரி குட் பாஸ் அல்லது எக்ஸலன்ட் பாஸ்ன்றது அதுதானே. மக்பூல் என்றால் பாஸ். தக்தீர் ஜெய்யித்ன்றது குட் பாஸ். தக்தீர் ஜெய்யிதின் ஜித்தன் என்று சொல்றது வெரி குட் பாஸ். தக்தீர் மும்தாஸ் என்று சொல்றது எக்ஸலன்ட் பாஸ். அப்ப இங்க பாருங்க, நேசிங்ல டிப்ளமா முடிச்சிருக்கணும், ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னால் குட் பாஸ் அதற்கு மேல, குட் பாஸ் அதற்கு மேல. அது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது தஸ்ஜீலு அல் ஹைஅத்தி ஸூதியா லித்தகஸ்ஸுஸாத்தி ஸஹிய்யா. இது அந்த நாட்டுக்குரிய ஒரு விஷயம். ஒன்றால் இந்த டிப்ளோமா தஸ்ஜீல் பண்ணப்பட்டிருக்கும், ரெஜிஸ்டர்ட் ஆகிக்கிறது, அதாவது பதியப்பட்டிருக்க வேண்டும். தஸ்ஜீல் எதுல? அல் ஹைஅத்தி ஸூதியா, சவுதி அமைப்புல, ஆர்கனைசேஷன். ஹைஅன்னு சொன்னால் ஆர்கனைசேஷன், சவுதி அமைப்பு உண்டு. அது எதற்கான? தகஸ்ஸுஸாத்தி ஸஹிய்யா. அந்த தகஸ்ஸுஸாத்னு சொல்றது துறைசார் கற்கை நெறிகளுக்கான அந்த இடம். ஸஹிய்யான்னு சொல்றது ஹெல்த், சரியா?
அப்ப சுகாதார துறை சார்ந்த கற்கைக்கான சவுதிய நிறுவனத்தில் சவுதி அமைப்புல பதிவு செய்யப்பட்ட டிப்ளோமாவாக இருக்க வேண்டும். அதான் நீங்க சுருக்கமாக சொல்றது, பதியப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இந்த டிப்ளோமா வந்து சுகாதார சுகாதார துறைசார் கற்கைக்கான சவுதி நிறுவனத்தில் சவுதி அமைப்பில் பதியப்பட்டிருக்க வேண்டும். அதே நேரம் விசாரத்து சிஹாவாக இருக்கலாம், சுகாதார அமைச்சாக இருக்கலாம், அல்லது சுகாதார அமைச்சுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்டாக இருக்கலாம். அதுல அந்த பதியப்பட்டிருக்கணும், சும்மா இல்லை. அடுத்து ஹிபுரத்து சனா, ஒரு வருட அனுபவம் இருக்க வேண்டும். அவ் அக்ஸர் ஃபி மஜாலி தம்ரீத், அதாவது ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல நேசிங் துறையில அதாவது தாதியல் துறையில் அனுபவம் இருக்க வேண்டும். மஜாலு தம்ரீத் என்பது ஃபன்னியத்து தம்ரீத் கருத்து. நேசிங் ஃபீல்ட், தாதியல் துறையில் ஒரு வருட அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும். ஹிபரான்றது எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த பாருங்க, இஜாதத்துல் லுகத்தில் இன்ஜிலீசியா, ஆங்கில மொழியை சரளமாக பேச எழுத வாசிக்க முடியுமாக இருக்கிறது. அதாவது இஜாதா சுருக்கமாக தருவது. இஜாதான்னு சொல்றது என்ன, அஜாதன்னு சொன்னது கணக்கச்சிதமாக செய்தான், ஜெயிதுன்னு சொல்றது மிகச்சிறந்ததுனால அஜாதவாத. அதாவது இது லாங்குவேஜ் ஃப்ளூவன்ட், சரியா, சரளமாக மொழித்திறன் இருக்க வேண்டும். இஜாதத்துல் லுகத்தில் இன்ஜிலீசியா, ஆங்கில மொழி தேர்ச்சின்னு சொல்லலாம், ஆங்கில மொழி திறன் என்று சொல்லலாம். ஆங்கில மொழி தேர்ச்சி இருக்க வேண்டும். இஜாதத்துல் லுகத்தில் இன்ஜிலீசியா, ஆங்கில மொழி தேர்ச்சி. அடுத்தது பாருங்க, இஜ்தியாஸ், இதற்கு ஹம்சா வராது, அதுக்கு கீழே ஹம்சா வராது. இஜ்தியாஸுல் இக்திபாராத் வல் முகாபலாத் அஷ்ஷக்ஸிய்யா, டிப்ளோமா மட்டும் போதாது, எக்ஸ்பீரியன்ஸும் போதாது, மொழி தேர்ச்சியும் போதாது. இன்னொன்று என்னென்றால் இஜ்தியாஸ் என்று சொன்னால் கடந்து சென்றான், கடந்தான். இஜ்தியாஸால் என்ன, கடந்தான். இஜ்தியாதுல் இக்திபாராத் என்று சொல்றது, இக்திபாருன் இக்திபாராத் அல்லது இம்திஹானுன் இம்திஹானாத் என்று சொன்னால் எக்ஸாம், பரீட்சைகள். இஜ்தியாதுல் இக்திபாராத், அப்ப எக்ஸாம கடக்கணுமா. வல் முகாபலாத் ஷக்ஸியா, முகாபலாத் ஷக்ஸியாங்கிறது வந்து இன்டர்வியூஸ், அதாவது நேர்முக பரீட்சைகள். அதாவது நேர்முக பரீட்சை பன்மையில பயன்படுத்தி நேர்முக இன்டர்வியூலையும் எக்ஸாம்லையும் பாஸ் ஆகணும்னு சொல்றாங்க. இப்ப இதை வந்து அந்நஜாஹ் ஃபில் இக்திபாராத் வல் முகாபலாத் ஷக்ஸியான்னு சொல்லலாம். அப்படி சொல்லாம சுருக்கமாக ஒரு கலைச்சொல், இஜ்தியாஸுல் இக்திபாராத் வல் முகாபலா ஷக்ஸியா என்று சொல்வது என்றால் எக்ஸாம்லையும் பாஸ் ஆக வேண்டும், இன்டர்வியூலையும் பாஸ் ஆக வேண்டும். அது ரெண்டையும் அவர் கடக்கணும், கடந்து செல்லணும்ல அவர் அதுல ரெண்டுலையும் சித்தி அடைய வேண்டும், பாஸ் ஆக வேண்டும். இது முத்தல்லபா சுரூத்துகள், நிபந்தனைகள். இறுதியாக பாருங்கள், லித்தக்தீம், விண்ணப்பிப்பதற்காக வேண்டி, அப்ளை, விண்ணப்பிப்பதற்காக என்ன செய்யணும், யுர்ஜா, யுர்ஜா என்றால் எதிர்பார்க்கப்படுகின்றது, யுர்ஜா ரஜா அழிந்து வர யுர்ஜா எதிர்பார்க்கப்படுகின்றது. இர்சாலு சீரத்தி ஜாத்தியா, இர்சால் அனுப்பப்படுமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசல அனுப்பினான். எது அனுப்பப்படும், அசீரா அஸாத்தியா, சுய விபரக்கோவை, சிவி கரிக்குலம் விட்டாஇய வந்து அனுப்பப்படுமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது. எதற்கு, லில் இமெயில் அத்தாலி, இமெயில் சொல்றது மின்னஞ்சல் முகவரி. இதுக்கு நாங்க லி உன்வானி அல் பரீதில் எலக்ட்ரோனி என்று சொல்லுவோம். உண்மையிலே அந்த நாங்க இமெயில் ஐடிக்கு சொல்றது வந்து உன்வானுல் பரீதில் எலக்ட்ரோனி. உன்வானுன்னு சொன்னால் முகவரி தானே. இப்ப இமெயில் ஐடிக்கு நாங்க சொல்றது உன்வானுல் பரீதில் எலக்ட்ரோனி. அப்படி சொல்லாம இதை ஆங்கிலத்திலே இந்த கம்ப்யூட்டர்னு சொல்ற மாதிரி இங்க இமெயிலுக்கு அங்க ஆங்கிலத்திலே இமெயில் எழுதிக்கிறாங்க. இமெயிலி தாலி, கீழே வருகின்ற, சரியா, கீழே இருக்கின்ற இமெயிலுக்கு சுய விபரக்கோவை அனுப்பப்படுமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது. எதற்காக, விண்ணப்பிப்பதாக இருந்தால், சரியா. அப்ப இங்க சீராதாத்தியான்றது சிவியா கரிக்குலம் விட்டாய். சரி, அப்ப இதுல பாருங்க, கம்பெனியில அதாவது முஸ்தஷ்பாண்டு இடம் சொல்லப்பட்டிருக்குது. இஸ்மு ஷரிகா அல்லது இஸ்முல் முஅஸ்ஸஸா, முஸ்தஷ்வல் மலிக் அப்துல் அசீஸ்,
யாருக்குரிய வேலை வாய்ப்புகள் இங்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சவுதி பெண்களுக்கு மட்டும், சவுதியாத்துக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இடம் சொல்லப்பட்டிருக்குது. எந்த துறையில வேக்கன்ட் இருக்கிறன்னு சொல்லப்பட்டிருக்கு. வேகன்சிஸ் எதிரிக்கு நிபந்தனைகள் அழகாக இங்கு சொல்லப்பட்டிருக்குது. கடைசிக்கு விண்ணப்பிப்பதற்காக நீங்க என்ன செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல சிவிய நீங்க இமெயிலுக்கு அனுப்பணும் என்று சொல்லப்பட்டிருக்கு.